வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பூரி, இட்லி, தோசை இது மூணுக்கும் செட் ஆகுற மாதிரிங்க சூப்பரான ஒரு தொட்டுக்க, ரொம்ப ஈஸி. இது எப்படின்றது பார்க்கலாமா? ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரே ஒரு பட்டை, சின்னது பட்டை, இதோட கொஞ்சம் பூண்டை வந்து தோல் உரித்து கொஞ்சம் நச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பட்டை வேண்டாம் பிடிக்கலன்னா நீங்கள் கடுகு உளுந்து கூட இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். இதை மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதை வந்து போட்டுடலாம். இதில் ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. நான் போடுற தக்காளிக்கு ரொம்ப பெருசாக இல்லை, நிறையா உருளைக்கிழங்குலாம் வேண்டாம். இதை இப்போ கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கும்போதே 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோம். கொஞ்சம் இதுலேயே மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம். கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும் அடியில். கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அதை எடுத்து விட்டு கொஞ்ச நேரம் இதை வதக்கிட்டு இதுலேயே இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 5 தக்காளி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி தண்ணியில் சும்மா வேக வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க மிக்சியில். இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு நல்லா ஒரு மாதிரி கொலன்னு வந்துருச்சு. இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி, இதில் அரைச்ச தக்காளி, அந்த வேக வச்சு அரைச்ச தக்காளிங்க, மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. இப்போ நல்ல தண்ணியும் ஊற்றிருக்கேன் பாருங்க. ரொம்ப திக்காக இருக்காது, அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் தண்ணியாகவும் இருக்காது. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் இந்த தக்காளி குழம்பு. கொதிக்கும் போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வேண்டாம்னா இப்படி விட்டுடலாம். இது வந்து பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு வேணாம், பூரிக்கு, தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது முடிஞ்சிருச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இது நார்மல் தோசையோட இந்த மாதிரி ஊத்தப்பமாக ஊற்றி இதை தொட்டுக்க வச்சா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, பூரி மூணுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி அந்த தொட்டுக்க பண்ணணும்னு பார்த்தா, தோசை ஊற்றுறதோட ஊத்தப்பமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால வந்து நீங்கள் இது வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எப்படி பண்ணி வச்சுக்கணும்னா, முதல் நாளே ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மெத்துன்னு வேக வச்சு உள்ளே தள்ளிக்கிட்டிங்கன்னா, தக்காளியும் வேக வச்சு உள்ளே தள்ளிக்கிட்டிங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். வேலைக்கு போகிறோமா, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறோமா, எதாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எடுத்து பண்ணிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.